அந்த நேரத்தில் என்னுடைய உறவுகள் எல்லாம் ஓடுகிற நேரம், தன்னந்தனியாக என்னுடைய நப்சி என்று உம்மா ஒரு புறம், மகன் ஒரு புறம், வாப்பா ஒரு புறம். இந்த உலகத்தில் குடும்பம் குடும்பம். யாருக்காவது பசி என்றால் உம்மாவுக்கு வேதனை, மகனுக்கு சாப்பாடு இல்லை என்றால் தான் சாப்பிடாமல் கொடுத்த தாய், அந்த பிள்ளை உம்மா சாப்பிட என்று துடிச்சு போன பிள்ளைகள். மறுமை நேரத்தில் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். எல்லா உறவுகளையும் காட்டிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதே மனிதனுக்கு தேவைப்படுகிற நேரம். அந்த நேரத்திலே மனிதன் ஓடுவான் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. உறவுகளை பார்க்க மாட்டான். எந்த உறவை கண்டா இன்னொரு பக்கமாக விரைந்து ஓடி விடுவான். யாரும் என்னை மாட்டவும் கூடாது, என்னிடமிருந்து எதையும் கேட்கவும் கூடாது, நான் செஞ்சதை அல்லாஹ் முன்னாடி சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு நாள் வருகிற நேரம். அந்த நாள் வருகிற நேரம் நானும் நீங்களும் அந்த சபையிலே எந்த துண்டில் எப்படி இருப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நீங்கள் சொல்கிறீர்களா அந்த சபையில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று? அந்த சபையில் நானும் நீங்களும் எப்படி இருப்போம்? யா நப்சி என்று வந்து ஓடிக்கொண்டு போகிற நேரம், அதிபயங்கரமான நேரம். அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வர